இன்றைக்கி உண்டான ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாண்டியும் பிஸ்தா பிளாண்டியும் தாங்க. ஸோ இதை பண்ணும்போதே ஓகே நம்ம பிளாண்டியில் கொஞ்சம் வீட்டுக்காக சாக்லேட் வச்சு பிளாண்டி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சேர்த்து தாங்க பண்ணினேன். ஸோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொரியர் போட்டுமா பஸ்ஸில் வச்சு விட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை நீங்கள் பஸ்லேயே வச்சு விட்ருங்க, நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பிளாண்டிஸ் ரெண்டையுமே வந்துட்டு தனித்தனியாக நான் அவங்களுக்கு பேக் பண்ணி அதோடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சரி இதுவும் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் கம்பவுண்ட் யூஸ் பண்ண பிளாண்டியும் ஒரு பீஸ் வந்துட்டு அவங்களுக்கு சாம்பிளுக்காக கொடுத்துருந்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூவை நம்மளோட ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதை சர்ப்ரைஸாகவே நான் வச்சுருந்தேங்க. சரி ஓகே அப்படின்னா அதோடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 சாக்லேட்டும் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 சர்ப்ரைஸ் இருக்கும், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவங்களும் பாக்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரெகுலராக வாங்குறவங்க தான். ஸோ அவங்களுக்கு பிஸ்ஸா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரெண்டையுமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது. எல்லாத்தையுமே மினி பைட்ஸாக தான் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம பீசஸ் போட்டு கொடுத்தா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பிளாண்டிஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க கொரியர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.